எங்க ஹாஷிமோட பர்த்டே எல்லாமே ரெட்டா அமைஞ்சிருக்கு. பிரியாணி, கத்திரிக்காய் சட்னி, வெங்காய சட்னி தான் செஞ்சோம். எல்லாம் போட்டிருந்தாங்க. 2 கேக் வாங்கினா 1 கேக் ஃப்ரீ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. எங்கள் ஹாஷிமோட பர்த்டே இன்னைக்கு தான். அதனால நாங்கள் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கான வேலை தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. என் ஹஸ்பண்ட் தான் பிரியாணி செய்கிறாங்க. அதுக்குள்ளே என் பிள்ளையை கூட்டிகிட்டு போய் குளிப்பாட்டி மேக்கப்லாம் பண்ணி முடிச்சு வந்துட்டேன். இந்த பர்த்டேக்கு என்னன்னு தெரில, என் பிள்ளைக்கு எல்லாமே ரெட்டாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாருங்க, போஸை பாருங்க. இது ஃபோட்டோகிராஃபர் வந்து எங்கள் அண்ணன் தான். வளைச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான். சரி, நம்மளால முடிச்சது ஏதோன்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு தரலான்னு சொல்லிட்டு பிரியாணி, கத்திரிக்காய் சட்னி, வெங்காய சட்னி தான் செஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக ரெடி பண்ணிட்டோம். எங்கள் அண்ணி தான் இதில் டெக்கரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உட்காந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் வரை யாருமே டெக்கரேட்டே பண்ணல. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு காஞ்சிபுரத்துக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் கொடுக்குறத வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் வீடியோ எடுக்கலை, சொல்ல மட்டும் தான் செஞ்சோம். இப்போ வந்து கேக் வாங்கலாம்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துல எஃபி கேக்கில் வந்து கேக் வாங்க வந்துட்டோம். கேக் வாங்கிட்டு இருந்தோம். அதில் சாம்பிள் பீஸ், இதுதான் சாம்பிளுக்குன்னு சொல்லிட்டு கேக் பண்ணாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இன்னும் ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. 2 கேக் வாங்கினா 1 கேக் ஃப்ரீன்னு சொல்லிட்டு. எந்த இது பீஸ் எடுத்தாலும் சரி, ஜார் கேக் எடுத்தாலும் சரி, ட்ரீம் கேக் எடுத்தாலும் சரி, எல்லா வெரைட்டியும் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே அட்டகாசமாக இருந்துச்சு டேஸ்ட்டு. நாங்கள் வந்து லிச்சி எது ஃப்ளேவர் சொல்லிட்டு 2 கேக் வாங்கணும். இன்னொரு கேக் ஃப்ரீயாக தந்தாங்க, அதுவும் வாங்கிட்டு வந்துட்டோம். இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இப்போ கேக் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வீட்டில் வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்டு எல்லோரும் வந்தாச்சு. இன்னைக்கு எல்லாமே அர்ஜென்ட்டாக தான் போச்சு. கொடுத்துட்டு வந்து ஓடி ஆடி இது பண்ணிட்டு தர்காக்கெலாம் போயிட்டு வந்துட்டு சீக்கிரமாக பண்ணிட்டு கேக்கு கட்ட போகிறோம். क्या करता ऊपर उठ அன்னைக்கு டேவே ரொம்ப ஸ்பெஷலாக போச்சு. எங்கள் ஹாஜுக்கு பர்த்டேனால எல்லாருமே வந்திருந்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அவனோட தங்கச்சி தான் அது. தங்கச்சி கூட சேர்ந்து செம்மையாக அமகலம் பண்ணிட்டு இருந்தான். எங்கள் ஹாஷிம்க்கு நாங்கள் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தந்தோம். அவனோட ஃபேவரட்டும் செம்ம ஹாப்பி ஆகிட்டான். அது என்ன கிஃப்ட் தானே பார்க்குறீங்க, லாஸ்ட்டில் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு எது சேர்த்து வச்சுருக்கிறோமோ இல்லையோ, நன்மையை சேர்த்து வச்சுருக்கணும். நம்ம செய்கிற நல்லது தான் நம்ம குழந்தைங்களுக்கும் வரும். இன்றைக்கி சாப்பாடு கொடுக்க போகும்போது தான் தெரியுது எவ்வளோ பேர் பசியோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கண்ணே கலங்கிருச்சு. அப்புறம் கேக்லாம் கட் பண்ணிவிட்டு கேக் எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எல்லோரும் செம்ம ஹாப்பி. அவங்க தாத்தா, தாதி, நானி எல்லாருமே ஹாப்பி. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஹாஷிமோட தங்கச்சி வந்து ஹாஷிமுக்கு கிஃப்ட் பண்ணா. பார்த்தீங்களா 2 பேர் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு. கேக் வெட்டி ஃபர்ஸ்ட் அவனுக்கு தரலையா, ஒரே அழகாக இருந்துச்சுட்டான். அவங்க பெரியப்பா தான் சமாதானப்படுத்தி கேக் ஊட்டிகிட்டு இருந்தாங்க. இதுதான் எங்கள் ஹாஷிமுக்கு நாங்கள் கொடுத்த கிஃப்ட்டு, பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, நான் ஒரு மேஜிக் போட போகிறேன். ஜீவும்பா பெருசாயிடும். பார்த்தீங்களா என் மேஜிக் எப்படி இருக்கு? சின்னதாக இருந்தது எவ்வளோ பெருசாயிடுச்சு பார்த்தீங்களா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.